ராகு பகவான் அப்படிங்கிறது நம்ம நிழல் கிரகம்னு சொல்கிறோம். அப்போது ராகு பகவான் எந்த இடத்துல இருக்காதோ அதுதான் அவருடைய வீடு. அதை தன்னுடைய வீட்டாக ஆக்கிக்குவார். அப்போ ஆக்குபை பண்ணுறவர் தானே அவர். ஒரு இடத்த போய் நம்மளது சொந்தமே கிடையாது, நம்மளுக்கு அது உரிமையானது கிடையாது. ஆனால் அவர் இருந்து அதை உரிமையாக்கிக்குவார். அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் யார் இருந்தாலுமே போகிற இடத்த தன்னுடைய இடமா அவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க. அவங்களுடைய செயல்பாட்டை ரொம்ப பெரிய லெவலில் காமிப்பாங்க. அதில் அவங்க சக்ஸஸும் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் யாருன்னா ராகு நட்சத்திரம். அந்த ராகு நட்சத்திரத்தில் யாரெல்லாம் சுவாதி இருக்குது, திருவாதிரை இருக்குது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வலிமையானவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த கிரகம் 6ல் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவரணும். அவங்க கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருப்பாங்க, ஒரு விஷயத்தை எடுத்தால் முடிக்காமல் விட மாட்டாங்க. அப்போ 6ங்கிறது கடனில் சிக்குவாங்க, ஆனால் ப்ராப்பராக அதை நடத்தி முடிச்சுருவாங்க. எதில் போனால் இப்போ எனக்கு வந்து ரூ. 300 வாங்குறேன்னா நான் என் கையில் ரூ. 300 கொடுக்க முடியும்னா தான் அதை வாங்குவாங்க. அதில் அவங்கக்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் இருக்குது. இல்லை நான் வாங்கிக்கிறேன் எப்போவோ கொடுக்கலாம் அப்படின்னா அந்த எண்ணத்தில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்போ அதுலேருந்து அவங்க சீக்கிரம் வந்து விடுபட்டுருவாங்க. அவங்க பூர்வீக சொத்து இருக்குது. எப்போவோ ஒரு பூர்வீக சொத்து அவங்களுக்கு இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப நாள் நடக்காதது இருக்கும். 6ஆம் பாவத்திலேருந்து அவங்களுக்கு அது நடத்தி கொடுத்துரும்.